யாரெல்லாம் வந்து நிறைய புக்ஸ் படிக்கிறீங்க, அப்புறம் லிட்ரேச்சர் மேலே நல்ல ஒரு ஈடுபாடு இருக்குது, நம்மளும் எப்படியாச்சும் ஒரு புக்கு எழுதணும், நமக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு புக்காக நம்ம பப்ளிஷ் பண்ணணும் நம்ம லைஃப் டைமில் அப்படின்னு யாருக்கெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஒரு ஆசை இருக்கோ, கண்டிப்பாக எழுதுதல் பற்றி சில குறிப்புகள் அப்படின்ட்டு நம்ம இப்போ இருக்கக்கூடிய தமிழ் ரைட்டர்ஸில் ஒரு பெஸ்ட் ரைட்டர் ராகவன் அப்படிங்கிறவர் எழுதின இந்த புக்கை கண்டிப்பாக வாங்கி படிங்க. எழுதுதல் பற்றி சில குறிப்புகள். இவர் வந்து எப்படி இந்த ரைட்டிங் அந்த ஃபீல்டுக்கு வந்தார், இவர் நிறைய சீரியலுக்குலாம் எழுதியிருக்காரு, எப்படி இந்த டிவி சீரியலுக்கு எழுதினார், எப்படி டைம் மேனேஜ் பண்ணார், எந்தெந்த மாதிரி மாஸ்டர்ஸ்கிட்ட கற்றுக்கிட்டாரு, அதுலேருந்து அவர் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் என்ன அப்படிங்கிற இந்த புக் ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு பிடிச்ச சில பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து எழுத்தாளர் ஆகணும், இல்லை அந்த புக்ஸை நேசிக்கிறவங்க, இல்லை லிட்ரேச்சர் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோவில் இந்த புக்கை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து எழுதணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எப்படி வந்து முதலைக்கு வந்து தண்ணிக்குள்ளே இருந்தால் ஒரு அட்வான்டேஜோ, சீக்கிரமாக போய் இறைய அட்டாக் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதணும்னு முடிவு பண்ணிட்டா பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து உங்களால் பெஸ்ட்டாக எழுத முடியும் அப்படிங்கிறது. அதுபோக இலக்கணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி இவர் வந்து நிறைய இவரோட இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன், அப்புறம் இவரோட புக்ஸு படிச்சிருக்கேன். அதில் ஒரு மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இந்த தமிழ் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தரவு பண்ண வேண்டிய விஷயம் வந்து இலக்கணம் வந்து கிளியராக கற்றுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய வந்து படிக்கணும், நிறைய எழுதி பார்க்கணும். கிட்டத்தட்ட இவர் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லுவார், ஒரு நாவலையே வந்து 20 தடவை எழுதுனேன், 30 தடவை எழுதுனேன், அவ்வளோ டைம் கிழிச்சு போட்டேன் அப்படின்ட்டு. இது எல்லாமே ஒரு குவாலிட்டி டெஸ்டிங் மாதிரி. நம்மளே சில நேரங்களில் இப்போ நான் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஏதாவது எழுதி பார்ப்போம், திரும்ப எழுதுறதுக்கு போர் அடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு போஸ்ட் போடுறதுக்காகவோ, ஒரு சின்னதாக ஒரு பிளாகில் எழுதுறதுக்காகவோ திரும்ப ட்ரை பண்ணுவோம். அதை வந்து ஒரு சோம்பேறித்தனத்தில் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவோம், இல்லை வந்த வரைக்கும் போதுன்னு விட்டுருவோம். ஆனால் இவர் வந்து எழுதி அதை ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே கொண்டு போகணும், அந்த ப்ராக்டிஸ்லேயே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம். ஓகே, நம்ம இப்போ எழுதணும்னு முடிவு பண்ணியாச்சு, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாமே ஓகே. அப்புறம் நமக்குள்ளே என்னாங்கன்னா ஒரு அர்ஜ் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஐயோ சீக்கிரமாக ஒரு புக்கு எழுதி கொடுத்துடலாம், இல்லை சீக்கிரமாக ஒரு சிறுகதை எழுதிடலாம், இல்லை நமக்கு தெரிஞ்ச சில கவிதையெல்லாம் எழுதி சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணிட்டா நம்ம பேர் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக அதுவுமே வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். யாரெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டு ரைட்டராக ஒரு நல்ல எழுத்தாளராக மாறணும்னு நினைக்கிறோமோ, நார்மலாக எல்லோரும் பார்க்குறத விட எழுத்தாளர்கள் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஏதோ ஒரு நாவல் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ட்ரெயினில் போகும்போது ஒரு பிச்சை எடுக்க வரக்கூடிய ஒரு பையனை வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறாரு. அவன் என்னென்னலாம் பண்ணுறான், எப்படி அவன் இது பண்ணுறாங்கிற மாதிரி அதை வச்சு ஒரு சிறுகதை எழுதுறாரு. இதை வந்து ஒரு மாஸ்டர் வந்து சொல்லியிருப்பார், டெய்லி வந்து நீ எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணு, அவங்க லைஃப்பை பற்றி இது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது தான் இவருக்கு வந்து விஷயம் கிளிக் ஆகி எழுத ஆரம்பிச்சிருப்பார். அது வந்து பப்ளிஷ் ஆயிரும். அந்த எழுதி ஒரு வாரப்பத்திரிக்கை அனுப்புவார், அது வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஸோ அப்போ இவர் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம ரொம்ப கீனாக வந்து அப்சர்வ் பண்ணணும். அதே மாதிரி அந்த அளவுக்கு நம்ம படிக்கவும் செய்யணும். அப்புறம் தான் நமக்கு அந்த அப்சர்வேஷனும் கிடைக்கும், இன்னும் ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். ஸோ நம்ம பொறுமையாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்லை வந்து ஷார்ப் பண்ணிகிட்டே வரணும். அதை வந்து சீக்கிரமாக நம்ம பப்ளிஷ் பண்ணணும், சீக்கிரம் நம்ம பேர்னு வரங்கிறதுக்காக நம்ம எழுத்தாளர் இதில் அந்த ஜேர்னியில் வந்து போகக்கூடாது. அப்புறம் இந்த புக்கில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, இவர் நிறைய ரைட்டர்ஸ் பற்றி இப்போ எழுதியிருப்பார், நிறைய ரைட்டர்ஸ் மீட் பண்ணியிருப்பார். அப்போ என்னென்னா அந்த எழுத்து வந்து அலங்கார எழுத்துன்னு சொல்லுவார். அதாவது ரொம்ப ஒரு கவிதைத்துவமாக எழுதுறது, ரொம்ப வந்து ஒரு விஷயத்தையே வந்து ரொம்ப உருவகிச்சு எழுது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவ்வளோ நம்ம பெருசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அசோகமித்ரன் புக்ஸ் படிக்க ஆரம்பித்து என்ன சொல்லுவார்னா, அவர் எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு பெரிய விஷயத்தையே வந்து எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எழுதுறாரு. ஸோ அப்போ நம்மளும் அப்படி தான் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ரீசெண்டாக அந்த புக் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ராகவன் சார் புக்கெலாம் வந்து நிறைய சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ அவருமே அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காரு, எவ்வளோ நம்பர் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்டார் ரைட்டராக தான் இருக்கார். ஸோ இதுக்கு அவர் வந்ததுக்கு ஒரு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸு, அவரோட அந்த தலிபான் பற்றி, அப்புறம் வந்து நிலமெல்லாம் ரத்தம், ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. பாலிடிக்ஸ் பற்றி, இந்த மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய போர், அதை பற்றிலாம் எழுதியிருக்காரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்பிளான வேர்ட்ஸில் பெரிய விஷயங்களை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கன்வே பண்ணிட்டே போயிட்டுருப்பார். ஸோ இந்த ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப தேவை.
நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. பெரிய விஷயத்த எவ்வளோ சீக்கிரம் சிம்பிளாக எழுதி அது எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும், அதுதான் நம்மளோட அடுத்த டாஸ்க்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் யாரெல்லாம் வந்து ரைட்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நிறைய புக்ஸ் படிக்கணும்னு பிளான் பண்ணுவோம். அப்போ எந்த புக்கை சூஸ் பண்ணணும், எந்த புக்கை விடணும் அப்படின்ட்டு ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும். அதுக்கும் என்ன பண்ணுறாருன்னா இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாரு. இவருக்கு ஒரு டயத்தில் வந்து நிறைய புக்ஸ் படிக்கிறாரு, பார்க்குற புக்கெல்லாம் விட்டு வந்து படிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஒரு இடத்துல ஐயோ இந்த புக்கு படிக்கலாமா, அந்த புக்கு மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரியே. அப்போ இவருக்குள்ள ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, நம்ம கண்ணில் எந்த புக்கு படுதோ அது வந்து அந்த புக்கு தான் நம்மளை சூஸ் பண்ணுது. ஸோ அப்போ தாராளமாக அந்த புக்கை வந்து படிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் தூரம் படிங்க, ஒரு 10 பேஜஸ் படிங்க. உங்களுக்கு வந்து அந்த புக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, உங்களால் அந்த புக்கு கூட ஜேர்னி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து புக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு புக்குக்கு போகலாம். நான் அப்படி தான் பண்ணுறேங்கிற மாதிரி எழுதியிருக்காரு அந்த புக்கில். ஸோ அப்போ நம்ம நிறைய புக்ஸ் படிக்கணும்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதை படிக்கலாமா அதை படிக்கலாமான்னு டைம் வேஸ்ட் பண்ணுறதோட கிடைக்கிற புக்ஸு உங்களால் ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய லைப்ரரி இல்லை காலேஜஸ் ஸ்கூல்ஸில் வந்து லைப்ரரிஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நிறைய பணம் செலவு பண்ண அவசியம் கிடையாது. சிம்பிளாக ஒரு 100-200 கட்டுறது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 5 புக்ஸு, ஒரு புக்ஸு 300 வச்சாங்க கூட 1500-2000 செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளால் வந்து ஈஸியாக அந்த லைப்ரரி ஆக்சஸ் பண்ணுற மூலமாக நிறைய புக்ஸ் வந்து நம்மளால் படிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு எழுதணும்னு தோணுதோ கண்டிப்பாக வந்து அங்கே வந்து இப்போ ஒரு ஃபிக்ஸ்டு ரூம் வச்சுக்கோங்க, அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கோங்க, ஒரு ரொட்டீனுக்குள்ளே வாங்க. இவர் என்ன சொல்லுவார்னா சீரியல் ரைட்டிங் அப்புறம் நாவல் ரைட்டிங்னு தனியாக செப்பரேட்டாக பிரிச்சுப்பார். ஆனால் இவர் பிளான் பண்ணதெல்லாம் ரொம்ப ஒரு அந்தளவுக்கு ஈடுபாடு இருந்தால் தான் அவ்வளோ டெடிக்கேட்டிவாக பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணுறலாம் எப்படின்னா, இப்போ நைட்டு ஒரு 9 to 10 எழுதுறேன் அப்படின்னா ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் அட்லீஸ்ட் நம்மளால் வந்து ஓரளவுக்காவது அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். எப்போல்லாம் தோணுதோ அப்போ எழுதலாம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு தோணாமையும் கூட போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எழுத்தாளர் ஆகணும்னு முடிவு பண்ணுறவங்க உடம்பை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா உடம்பு வந்து நம்மளால் உடம்பு வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா அந்தளவுக்கு க்ரியேட்டிவிட்டி வேலை செய்யாது, நம்மளால் ஃபோக்கஸ்டாக எழுதவும் முடியாது. ஸோ அப்போ எழுத்தாளராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்பையும் வந்து நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புக்கை எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு எழுதணும் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும்னா ஏதாவது ஒரு புக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அது வந்து ஒரு காமிக்ஸாக கூட இருக்கலாம். அந்த புக்கை பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும், நம்மளும் வந்து ஒரு புக்கு எழுதலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த புக்கை எப்போவுமே உங்கள் கையில் வச்சுக்கோங்க. எப்பப்போல்லாம் உங்களுக்கு எழுத வேண்டான்னு தோணுது இல்லை ரொம்ப நாள் நீங்கள் தள்ளி போட்டிங்க அப்படின்னா அந்த புக்கை கொஞ்சம் நேரம் படிங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள நம்ம எழுதலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் எப்படிலாம் வந்து இவர் எழுத ஆரம்பித்தார், எப்படி ஒரு விருதுகள்லாம் எதிர்பார்க்காம எழுத ஆரம்பித்தார், அப்புறம் நிறைய மீட்டிங்ஸ் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணார், அப்புறம் விமர்சனங்களை எப்படி கடந்து வந்தார், விமர்சனங்களால் எப்படி அஃபெக்ட் ஆச்சு, இது எல்லாத்தையும் பற்றியும் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ரைட்டர் ஆகணுங்கிறத விட இவர் பட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு வகையில் சில லெசன்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன லெசன்ஸ் வந்து கண்டிப்பாக அதில் நம்ம எடுத்துப்போம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஒரு புக் ரைட்டர் ஆகணும், நம்மளும் ஒரு நாள் வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணணும், ஈவன் நீங்கள் வந்து ஒரு பிளாக் வச்சுருக்கீங்க, ஒரு ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு விஷயத்தை பற்றி எழுதணும் அப்படின்னா கூட இந்த புக்கு வந்து கண்டிப்பாக வாங்கி படிங்க. சின்ன சின்ன ஐடியாஸ் கிடைக்கும், எப்படிலாம் நம்ம படிக்கிற ஜேர்னியும் ஸ்டார்ட் பண்ணலாம். எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம இப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இன்சைட்ஸ் வந்து இந்த புக்கில் நிறைய இருக்குது. புக் பெட் அப்படின்ட்டு யாரெல்லாம் எழுத்தாளர் ஆகணும்னா ஒரு கிளாஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. அதுவும் வந்து ராகவன் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த புக் பெட் அப்படின்ட்டு வரும், அதில் போய் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த புக்கு படிக்க சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி படிங்க. ஸோ யாருக்கும் லிட்ரேச்சர்லேயும் ஒரு ரைட்டர் ஆகணும்னு ஆசை இருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.